கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் எனக்கு பாராட்டின மிகவும் கிருபையினால இரவுல நல்ல நித்திரை தந்து இன்னொரு நாளையும் கூட கூட்டி கொடுத்திருக்கிற தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்த செய்தி எங்கேருந்து, எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச செய்தி. அங்கங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டில் அல்லது காம்பவுண்ட் வால்லெல்லாம் எழுதி போட்டிருக்கோம், அல்லது ஆலயத்தின் வாசல்கள்லாம் எழுதி போட்டிருக்க ஒரு வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எவ்வளோ ஒரு அன்பான கடவுள்ல. வருத்தமாக இருக்கீங்களா, என்கிட்ட வாங்க, உங்கள் வருத்தத்தெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். நான் வாங்கிட்டு உங்களுக்கு என்ன செய்வேன், சமாதானத்தை தரேன். நீங்கள் ரொம்ப எந்தவித கவலையும் இல்லாதபடிக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். சில முக்கியமான அலுவலர்களுக்கு நீங்கள் சின்ன ஆஃபீஸ்க்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன செய்யணும், கதவுல எழுதிப்பட்டிருக்கோம் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். சில இடத்துல என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் அல்லது ஒரு பெரிய பங்களா கிட்ட போனீங்கன்னு சொன்னால் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். அந்நியர் உள்ளே பிரவேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, நீங்கள் நினச்ச நேரம் போக முடியாது. அப்படி தான் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் சபையாக சேர்ந்து என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், ஒரு தாயாரை பார்க்க போனோம். அவங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு ரொம்ப பெருசு, 10 அடுக்கு இருக்கிறது. அவங்க வந்து 9வது மாடியில் இருக்காங்க. அங்கே வந்து நிறைய வீடு இருக்குது, 500 வீடுக்கு அதுக்கு மேலே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அவங்கள பார்க்குறதுக்காக போனப்போ அங்கே வாட்ச்மேன் கேட்டில் இருக்கிறவங்க உள்ளே போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு சொன்னால், நீங்கள் அவங்க வந்து சொல்லணும், அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து சொல்லணும் அவங்கள உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் நாங்கள் அந்த தாயாருக்கு ஃபோன் பண்ணி கேட்ட பிறகு அவங்க அங்கேருந்து அவங்களே வந்துட்டாங்க. வந்து என்ன செய்கிறாங்க, இவங்க எங்கள் ஆட்கள் தான், அனுப்புங்க அப்படின்னு. நாங்கள் ஒரு 10-15 பேர் போனோம். ஆனால் எல்லாரையும் நாங்கள் அனுமதி எங்களுக்கு கிடைக்கப்பட்டுச்சு. இப்படி தான் நமக்கு கிடைக்கும். சில இடங்களில் அந்த அனுமதி கூட இல்லை, அவுட் சைடு யாரும் வந்து போகிறதுக்கு அங்கே கிடையாது, அவங்க வந்து வெளியே பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு நிறைய காரியங்கள் அப்படி தான் தடைப்படும். அப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு பாவ மனுஷங்களுக்காக ஒருத்தர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், வருத்தமாக இருக்கீங்களா வாங்க அப்படின்னு சொல்லி பாவிகளுக்காக அவருடைய வாசலை, இதய வாசலை அப்படியே திறந்து காயப்பட்ட கரத்தை விரித்தவராக என்ன செய்கிறாரு, உங்களையும் என்னையும் அழைக்கிறாரு. நீங்கள் வருத்தமாக இருக்கிறீங்களா, வருத்தப்படாதீங்க, வாங்க, உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன், உங்களுக்கு பாவ மன்னிப்பு தரேன், உங்களுக்கு ரட்சிப்பை தரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரொம்ப அன்பாக உங்களுக்காகவும் என்னக்காகவும் காட்டிருக்காரு. இப்பேற்பட்ட இந்த மனுக்குலத்துக்கு தன் சொந்த குமாரனே என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், தியாக பலியாக தராரு. அப்பேற்பட்ட அன்பான கடவுள் என்ன செய்கிறாரு, இந்த மனுக்குலத்தை எப்படியாச்சும் நான் மீட்டுக்கொள்ளணும், உங்களையும் இன்னும் அவர் மீட்டுக்கொள்வதற்காக, இந்த நித்திய மரணத்திலிருந்து உங்களையும் இன்னும் பாதுகாப்பதற்காக, உங்களையும் இன்னும் ரட்சிப்பதற்காக ஒரு சொல்கிற வார்த்தை தான் என்னன்னு சொன்னால், வாங்க, வருத்தமாக இருக்கீங்களா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா, கவலையாக இருக்கீங்களா, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இன்னொரு பார்த்தீங்கன்னா, தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி என்ன செய்யுங்க, திராட்சரசம் பாலும் கொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அது ரெண்டும் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. எங்கே ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவ்வாறு உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னா கூட நீங்கள் வாங்க. நீங்கள் எங்கேயாவது போயிட்டு பணம் இல்லாமல் எதுவும் சாப்பிட்டுட்டு வந்துட முடியுமா? கண்டிப்பாக முடியாதுல்ல. ஒரு ஹோட்டல் போனால் கூட என்ன செய்வாங்க, சாப்பிடுவதற்கான தண்ணிக்கு கூட என்னது இப்போல்லாம் காசு. ஆனால் இங்கே நம்ம ஆர்டர் சொல்கிறாரு, உங்ககிட்ட பணம் இல்லைன்னா கூட வாங்க, உங்ககிட்ட நீங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்கிட்ட வாங்க. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த பாவத்திலிருந்து விடுபடவும், அந்த பாவத்தை மன்னிப்பதற்கான அதிகாரம் எனக்கு இருக்குது, அதற்காக நான் மரித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறவராக இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், வழக்காட வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அதை எப்படி மாற்றுவாங்க அப்படின்னு சொன்னால், உறைந்த மழையை போல மாற்றுவேன், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல என்ன செய்வேன், நான் மாற்றி தருவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இப்பேற்பட்ட அன்பான தேவன் நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் சொன்னால், அவருக்கு நம்ம
போகணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்துல பாருங்க. அது எந்த வகையான பாரமா இருந்தாலும் சரி, பாவமா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும் சரி, என்ன காரியங்கள் இருந்தால் நம்ம அவர்கிட்ட போகும்போது அவர் நமக்கு என்ன செய்வாரா, இளைப்பாறுதல் ஞானத்தை தருவார், புத்தியை தருவாங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் தர காத்திருக்கிறாங்க. அவர் சொல்றாரு பாருங்க, என்னிடத்தில் வருகிறேன் நான் என்ன செய்வதில்லை, புறம்பி தள்ளுவதில்லை அப்படின்னு சொல்லி யோவான் 6:37 சொல்றாரு. இதெல்லாம் இயேசு உங்களுக்கும் எனக்காக சொல்லி தருகிற ஒவ்வொரு காரியம். அதை நம்ம என்ன செய்யணுமா, புரிந்தவர்களாக மனதில் அவரை தியானித்தவர்களாக நம்ம என்ன செய்யணுமா, அவரை ஏற்றுக்கொள்ளணும். நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள பரம அழைப்பில் நம்ம என்ன செய்யணுமா, நிலைத்து நிற்பதற்கு என்ன செய்யணுமா, அவரை நோக்கி நம்ம ஓடணும். அவர் அழைப்பின் சத்தத்தை நம்ம கேட்டு என்ன செய்யணுமா, அவரை நோக்கி ஓடுவோம்னு சொன்னா அவர் என்ன செய்வார், இப்பொழுதே நம்முடைய பாவங்களுக்கு மன்னித்து நமக்கு என்ன செய்வார், நித்திய ஜீவனாரில் அவர் காத்திருக்கிறார். அவர் சொல்ற வசனம் தான் இது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் இன்னொரு இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்படி ஒரு அன்பான தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவரை நீங்கள் ஏன் இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கீங்க? நீங்கள் ஏன் அவரை நோக்கி உங்களுடைய காரியங்களை அவர்த்து சொல்லி உங்கள் மனபாரத்தெல்லாம் ஏன் இறக்கி வைக்காமல் இருக்கீங்க? இன்னைக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த செய்தியை கேட்கிறவங்க உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது பிரபலமாவதற்காக அல்ல, ஆண்டுடைய அன்பை மற்றவர்களும் தெரிந்து கொள்ளணும், உங்களோடு பழகுகளும் தெரிந்து கொள்ளணும். ஒருவேளை மன கஷ்டத்தோடு இருப்பாங்கன்னு சொன்னால், ஒருவேளை கண்ணீரோடு இருப்பாங்கன்னு சொன்னால், வியாதியோடு இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இது ஒரு ஆறுதலாக இருக்கும். இப்போ ஒரு அன்பான தெய்வம் இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம போய் நம்முடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லும் பொழுது அந்த கஷ்டத்தெல்லாம் அவர் வாங்கி கொண்டு நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் செய்வதற்கு அவர் அதிசயமான கர்த்தர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவன், சமாதான பிரபு, நித்திய பிதா. எத்தனை ஒரு இப்பேற்பட்ட ஒரு அன்பான தெய்வத்தை ஏன் நீங்க சந்திக்காம இருக்கீங்க? இந்த நாள் எடுத்துக்குங்க, சந்திங்க, உங்க தேவையோடு சொல்லுங்க. அவர் உங்கள் காரியங்களை நிவர்த்தி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோமா? கிருபை உள்ள தேவனே, எங்களுக்காக நீர் ஏற்படுத்தி இருக்கிற நித்திய ஜீவனின் வழிகளை நாங்கள் அடைந்து கொள்ள கிருபை செய்யும் ராஜா. நாங்கள் அதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் மாத்திரமல்ல, எங்களை சேர்ந்தவர்கள் அநேகர், நண்பர்கள், உறவினர்கள், பணி செய்கிற இடங்கள் எல்லா இடத்திலும் உடைய அன்பை நாங்கள் சொல்லவும், உடைய அன்பில் எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது என்று அநேகர் உணர்ந்து கொள்ளவும் நீங்கள் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அதுக்கு தடையா இருக்க எல்லா பாவங்களையும் நீக்கி போடுங்க ராஜா. நாங்கள் உங்களுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறவரே, எங்களுடைய கவலைகள்லாம் நீக்கி போடுகிறவரே, எங்களுடைய நோய்களுக்கெல்லாம் சுகம் தருகிறவரே, நம்முடைய நோக்கி அபயமிடுகிறோம் ராஜா. யாரெல்லாம் சுகத்தோடு வேதனையோடு மருத்துவமனையில் இருக்கிறார்களோ அவருக்கெல்லாம் நீங்கள் கிருபியா இருந்து வழிநடத்துங்க சாமி. சமாதானத்தை கட்டளையிடுங்க. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. மருத்துவர்கள் கைவிட்டாலும் கைவிடாத பரம தகப்பன் நீர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்களுக்காக உங்களுடைய ஆணி பாய்ந்த கரங்களை விரித்து ஆண்டவரே, எங்களுக்காக எல்லா பாதைகளையும் எல்லா கதவுகளையும் திறந்து காத்து கொண்டிருக்க அன்பின் தகப்பனே, அதில் நாங்கள் உட்பிரவேசிக்க ஆண்டவரை யாரெல்லாம் சாத்தான் இழுத்து கொண்டு போகிறானோ அவர் எல்லாரும் மீட்டு கொண்டு வர பாத்துல நிற்கிறோம் ராஜா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் நாங்கள் உங்களுக்கு பிரியமாய் ஜெயிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.